الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுடைய வரலாற்றோடு சேர்த்து அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளையும் அறிந்து வருகிறோம். அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகு மதீனாவிற்கு சென்ற பிறகு அங்கே ஒரு ஆட்சியையும் அமைத்த பிறகு அரசாங்க கஜானாவிலே ஏராளமாக செல்வங்கள் குவிந்த பிறகு தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபித்து காட்டுகிற வகையிலே எந்த மனிதரும் வாழ்ந்து காட்ட முடியாத ஒரு அற்புதமான அதிசயமான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை ஒரு அளவுக்கு நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். அவர்களுடைய உணவு தேவைகளை எப்படி நடத்தி கொண்டார்கள், எந்த மாதிரியான உணவுகளை உட்கொண்டார்கள் என்பதை பற்றி நம்ம அறிந்தோம். அந்த வகையில உணவு ஒரு பக்கம் விட்டுருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியிருப்பதற்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டிக் கொண்டார்கள். வீடு என்று சொன்னால் அந்த வீடு கட்டுவதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் அவங்களுக்கு சொந்தமான இடம். ஏன்னு கேட்டா அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த 2 அனாதைகளுக்கு சொந்தமான இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலை கொடுத்து தான் வாங்குறாங்க. வாங்கி அதுலதான் பள்ளிவாசல கட்டுறாங்க. அதுலதான் வெளிப்பள்ளியும் இருக்கிறது. அதுலதான் அபிசீனியாக்காரர்கள் வீர விளையாட்டு பயிற்சியை எடுத்துக் கொள்வாங்க. நல்ல பெரிய இடம் வழங்குது. அவ்வளவு பேர் தொழுகிறதுக்கு, வெளியில 70-80 பேர் 100 பேர் வரைக்கும் நிரந்தரமா தங்குவதற்கு வெளிப்பள்ளிங்கிறது. அது போகவும் வெளியில விளையாட்டு போக்குவரத்துக்கு உரிய இடங்கள்லாம் இருந்தா நல்ல பெரிய இடம்னு தெரியுது. அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹ் கூட கொடுத்துட்டா கூட அவங்க தங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டு கொடுக்கலாம்ல, எடுத்துக்கலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கென்று அமைத்துக் கொண்ட வீடு எவ்வளவு பெருசா இருந்துச்சு, வீட்டுக்கு அவ்வளவு இடத்துல அவர்கள் ஒதுக்கி கொண்ட இடம் எவ்வளவு என்று பார்த்தால், திண்ணையில படுத்துக் கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஒரு இடம் போட்டு வச்சிருப்பாங்களே, அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுச்சோ அந்த அளவு உள்ள இடத்தை தான் குடும்பத்துக்கு எடுத்துட்டாங்க. ஒரு மனிதன் படுப்பதற்கு போதுமான இடம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடாகவே இருந்தது. படுக்கிறதுக்கு மட்டும் இப்ப லாட்ஜில போய் சிங்கிள் ரூம் போடுறீங்கல்ல, அது கூட பெருசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீட்டோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண தரம் குறைந்த லாட்ஜில, சின்ன லாட்ஜிக்கணும்ல, குறைந்த கட்டணத்தில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில தனி ரூம் சிங்கிள் ரூம் போட்டால் அதுல எவ்வளவுக்கு இடம் இருக்கும், கட்டில் போக நடமாட கொள்ள அதுக்கெல்லாம் இடங்கள்லாம் இருக்கும். அவர் பாத்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் இருந்தா அது வேற இருக்கும். இதோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதை விடவும் சின்னது. எவ்வளவு சின்னது, அது எவ்வளவு சின்னதுன்னு வழங்கணும்ல. இது மனுஷன் திங்கிற சாப்பாடு அப்படிங்க, அந்த இடத்துல வாழ முடியுமான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப ஒரு இடத்தில் நம்மால வாழ்க்கை நடத்த முடியுமா, எவ்வளவு சின்னதுன்னு கேட்டா ஆயிஷா நாயி சொல்றாங்க, அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயி சொல்றாங்க, இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தொழுவார்கள். இரவுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை செஞ்சாங்கன்னா அதை முதல்ல செயல்படுத்தக்கூடியவர்களாக அவங்க தான் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் இறையச்சத்தை எல்லாம் போதித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது அவங்க மாத்திரம் விழித்து நின்று வணங்குவார்கள், இறைவனை தொழுவாங்க. அப்படி தொழக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்யும் தொழுகும் போது அதை ஆயிஷா நாயகி வர்ணிக்கிறாங்க. எப்படின்னா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல ஜனாசாவை போல குறுக்கே படுத்திருப்பேன். ஜனாசாவை போலன்னா தொழுகும் போது ஜனாசா அப்படி குறுக்க தான் வைப்பாங்க. அந்த மெத்தட்ல இப்படி நிக்கிறோம், நம்ம ஜனாசா தொழுவிக்கிறோம். ஜனாசா தொழுவிக்கும் போது நம்ம நிக்கிற மாதிரி பொசிஷன்ல ஜனாசா வைக்க மாட்டாங்க. நம்ம இப்படி நின்றோம்னா ஜனாசா இப்படி இருக்கும். இந்த மாதிரி நான் குறுக்கே அப்படி சொல்றாங்க. கையெழுத்திராவில் ஜனாசாவை குறுக்க போடுவோமே
அந்த மாதிரி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி படுத்திருப்பேன் இரவுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழுவாங்க. தொழும்போது அவர்கள் சஜிதா செய்ய வருவாங்கல்ல, சஜிதா செய்ய வந்தா என் காலில் தான் சஜிதா செய்யணும், அவ்வளவுதான் இடம். நான் எந்திரிச்சு குறுக்க நான் நானும் எழுந்து விட்டால் தான் அவங்க ஃப்ரீயா தொழ முடியும். அவங்க மாத்திரம் தொழுவாங்க, நான் படுத்து கிடப்பேன். நான் படுத்திருக்கும் பொழுது அவங்க தொழ ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நெத்தியை கொண்டாந்து என் காலில் தான் வைக்கணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு வரும்பொழுது தம்முடைய விரலால் என்னுடைய காலில் இப்படி குத்துவார்கள். சஜிதாவுக்கு வரும்போது குத்து குத்திடுறது. நான் காலை மடக்கிக் கொள்வேன். அந்த இடத்தில் சஜிதா செய்வார்கள். சஜிதா செஞ்சு முடிச்சுட்டாங்கிறத தெரிந்து கொண்ட பிறகு மறுபடி நான் காலை நீட்டிக்கிறேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப ஒரு மனைவி படுத்திருக்கும் பொழுது கணவர் கொஞ்சம் ஒதுங்கி நின்று தொழுவதற்கு இடமில்லை. தன்னுடைய காசுல வாங்கின இடத்தில், தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொண்ட இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு ஒதுக்கி கொண்ட அளவு என்னன்னு கேட்டா 2 பேர் ஒரு நேரத்தில் படுத்துக் கொள்ளலாம். அதான் இடம். ஒருவர் படுத்து ஒருவர் தொழ முடியாது. படுக்கிறது இப்படி படுத்துறாரு, தொழுகிறது இப்படி தொழுகணும். படுக்கிறது இப்படி படுத்துறாங்க, தொழுகிறது இப்படி தொழுகணும் போது அந்த அமைப்பு சரியா வராது. அப்ப இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுடைய அளவு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த அளவுல இன்னொன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. இந்த அளவு சொல்லும் பொழுது, ஆமா அது ஏன் விரல் நாள் ஒன்று குத்தணும்? சைதா செய்ய வரும் உங்களுக்கு தெரியாத காலம் அடைக்கிற மாட்டீரோ? அந்த சைதா செய்ய வந்தா சைதா செய்ய வர்றாங்கன்னு காலம் அடைக்கிற வேண்டியதானே, அதே விரல் நாள் குத்தி தான் காட்டணுமோ அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, உள்பு யூத்து இதன் லைஸ ஃபீஹா மிஸ்பாஹும். அந்த காலத்துல எங்க வீட்டுல விளக்குலாம் ஏதுங்க, விளக்கு இல்லையில, வெளிச்சம் இல்லையில, இருட்டு இருந்தோம். அதனால ஒரு சைதாச்சியா வர எங்களுக்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தா ரசூலுல்லாஹ் சைதாச்சியா வர்றாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது என்ன அளவுன்னு பாத்துக்கிறீங்க, இது என்ன வீடு, இது வீடுன்னு ஒத்துக்கிறீங்களா? யாராச்சும் இது ஒரு வீடு என்று ஒத்துக்கிறீங்களா? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. வீட்டுல விளக்கு இல்லையா? விளக்குண்டா என்ன? இந்த மாதிரி 1000 வால்ட் விளக்கா? 2000-3000 ரூபாய் செலவு, அல்லது 30, 40 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய விளக்கா? என்ன விளக்கு? அந்த காலத்து விளக்கு ஒரு மண் சிட்டி ஒண்ணு, மண் சட்டி சின்னதா ஒண்ணு, அதுல கொஞ்சம் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், அதுல ஒரு திரி, இதான் விளக்கு. இதுக்கு வசதி இல்லையா? இந்த விளக்குக்கு ₹1,00,000 ஆகாது. எந்த விளக்கு இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா நாயகி சொல்றாங்களோ அந்த விளக்கு வாங்குறதுக்கு பெரிய நிதி பட்ஜெட் ஒண்ணு போட தேவையில்லை. அது ரொம்ப அற்பமான செலவு, ரொம்ப அற்பமான செலவு. அந்த எண்ணெய் இருந்தா ரொட்டிக்கு தொட்டுக்கலாமுங்க. அந்த எண்ணெய் இருந்திருக்குமானால் அவர் ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாமே, வெறும் ரொட்டி திங்க தேவையில்லையே. அப்ப விளக்கு எரிப்பதற்காக எண்ணெய்க்கு கூட செலவு செய்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொந்தமா சக்தி இல்லை. கஜானாவுல நிறையத்தான் இருந்துச்சு, அரசு கஜானாவுல நிறைஞ்சு வழியுது. அந்த காலகட்டத்தில் கூட உள்புயூத்து இதன் லைஸ ஃபீஹா மிஸ்பாஹுன், வீட்டுல அந்த காலத்துல எங்களுக்கு விளக்கு கிடையாது. இப்பெல்லாம் விளக்கு கூட இருந்துகிட்டு இருக்கிறோம், வீட்டுல விளக்குங்கிறதே கிடையாது. இருட்டானா இருட்டுதான். ஜெயில ரூம் போட்டிருக்காங்க, அது மாதிரி ஜெயில ரூம் இருக்குல்ல, ஜெயில விளக்கு இருக்காது. அதுல கூட இப்ப விளக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கரண்ட்ல கையில செத்து போயிருவான்னு சொல்லிட்டு எந்த ஜெயிலையும் லாக்கப்ல லைட் போட மாட்டாங்க. லைட் கரண்ட் இருந்துச்சுன்னா என்ன செய்வான், தற்கொலை செய்ய நினைக்கிறவன் கையிலே ஒரு செத்துவாங்கிறதுக்கா விளக்கு போட மாட்டாங்க. இருக்கலாம் கிடக்கணும் ஜெயில உள்ள ரூம்ல. அது கூட இப்ப வராண்டாவில லைட் போட்டு விட்டுருக்காங்க. இப்ப உள்ளுக்குள்ள வெளிச்சம் தெரியறதுக்காக வேண்டி உள்ள கரண்ட் வராம அதுல கூட வராண்டாவுல விளக்கு போட்டு வச்சுக்கிறத பாக்குறோம். ஜெயிலை விட மோசம், ஜெயிலை விட மோசமான ஒரு வாழ்க்கையை தான் அழகா சொன்னாங்க. துன்யா சிஜ்னுல் மூமின், மூமினுக்கு சிறைன்னு சொன்னாங்க பாருங்க. அது அப்படியே வாழ்ந்து காட்டினது அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் தான். அவங்க மாத்திரம் தான் அப்படி ஒரு சிறை வாழ்க்கையாவே தனக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதனால அவ்வளவுக்கு அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு. இந்த வீட்டமைப்பை சொல்லும் பொழுது இன்னொரு மசாயில ஒரு சட்டத்தையும் ஒரு செய்தியும் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். சொல்றாங்க, நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டார்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்ச பிரகாசமா வருமாம்ல, அது இல்லைன்ற வயசுல வழங்குது. வெளிச்சம் பிரகாசமா அடிச்சா விரல கொண்டு குத்துறதுக்கு எதுக்கு குத்தமே? வெளிச்சம் முடியும் போது நல்லா தெரியும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து வெளிச்சம் இப்படி பரவலா வெளிச்சம் வந்துகிட்டு இருந்தா ஆயிஷா நாயகிக்கு சஜ்தா செய்வதை விரலால் குத்தி சுட்டி காட்ட தேவையில்லை. அந்த வெளிச்சம் அப்படி வரும்பொழுதே வருது, வெளிச்சம் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் நீங்க விரலால குத்தணும்னு கேட்கும்போது அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல விளக்கு கிடையாதுங்கிறாங்க.
அப்ப வீட்டில் விளக்கு இல்லாததுனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்ய வருவது தெரியவில்லைங்கிறாங்க. சஹீஹுல் புகாரில் இருக்கிற ஹதீஸ். இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரில நடந்தாங்கன்னா வெளிச்சம் லைட் அடிக்குங்கிறாங்களே, அதெல்லாம் பொய். அப்படிலாம் அடிச்சிருந்தா மறுத்திருக்க மாட்டாங்க. அப்படிலாம் அடிச்சிருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அல்லாஹ்வே ஒத்துக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் காட்டி வச்சிருந்தான்னா என்ன செய்வான்? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு இறங்கி வர்றீங்க, அல்லாஹ்ங்க நீங்க ஒத்துக்க மாட்டானா? இப்ப எனக்கு வந்து அல்லாஹ்னு சொன்னா ஒத்துக்க மாட்டானா? இப்ப எனக்கு அந்த மாதிரி வெளிச்சம் வருதுன்னு வைங்க, நான் போகும்போது லைட் அடிக்குன்னு வைங்க, அவ்வளவுதான், நான் தான் உலகமே என்னதான் மனசுல ஏத்துக்குவான்ல. அடி மிதிக்கிறான் உதைக்கிறான்னா சாதாரணமா எந்த நிலைமை செஞ்சான் அற்புதமா இப்படித்தான் அற்புதம். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் அற்புதம் என்ன? நப்ச வெல்றாங்கல்ல, அதான் அற்புதம். நப்சு சைத்தானை எல்லாம் போட்டு மிதிச்சு இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்டுறேன் பாடுறான். ஒன்னா 2 நாள் இல்ல, வருஷக்கணக்கில் சாவர வரைக்கும் வாழ்ந்து காட்டு வந்தாங்களே, அதான் அற்புதம். இது உங்களுக்கு வாழ முடியாது இந்த அதிசயமான வாழ்க்கையை. அப்படி வாழ்ந்தாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து அவங்க உடம்புல இருந்து வெளிச்சம் அப்படியே டால் அடிக்க முடியாது, யாராவது கதை விட்டா இந்த ஹதீஸ் கேட்கணும். புகாரில் ஆயிஷா நாயர் இருக்கிற ஹதீஸ் இருக்குங்க, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அதை கேட்டுக்கணும். இது அதுல இன்னொரு மசாயில் ஒண்ணு இருக்குது, மசாயிலை சொல்றாரு. இந்த சந்திரன் ஒரு சட்டமா நமக்கு தெரியுது. கணவன் மனைவிகளை ஒரு தொட்டுக்கிட்டாங்கன்னா ஒளி முறிஞ்சு நம்ம வழங்கி வச்சுக்கிறது. ஆம்பளை கும்பலை தொட்டு லேசா கைப்பற்றிட்டாலும் போதும். பெத்த பிள்ளையை தொட்டா கூட ஒளி செய்யக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, சட்டம் வழங்காம. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில நிக்கிறாங்க, மனைவியுடைய காலை வந்து தொட்டுறாங்க. அப்ப ஒளி முறிந்த விரல்களை தொடுவாங்களா? அதுக்கு ஒருத்தர் வழக்கம் சொல்றாரு, மதுரத்துக்காரரு மேல துணிங்க நடந்திருக்கும் காலில், துணிங்க அதுக்கு மேல பண்ணிருப்பாங்க. அதாவது இருட்டு அப்படி வச்சுக்கிறோம், இருட்டு துணி கிடந்திருக்கு ஒரு ஊகத்தை ஒத்துக்கிடுவோம். துணி கிடக்காம இருந்துக்கலாம்ல, வீட்டுல படுத்துக்கிறாங்க. அப்ப துணி இல்லாத நேரத்தில் இந்த விரல் படலாம்னு ரசூலுல்லாஹ் யோசிச்சிருக்கணும்ல, அது யோசிக்கல. கிடக்கட்டும் கிடக்காம போட்டு தான் தொட்டுக்கிறாங்க. துணி கிடக்கட்டாலும் சரி கிடக்காட்டாலும் சரி அது தெரிஞ்சுக்கிட்டா தொட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன சொல்றாங்கன்னா, அது காலில் காக்ஸுக்கு போட்டு துணியை போத்திக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்படிதான் விரல் போட்டுருக்கு, நேரம் போட்டுருக்குமா அப்படின்ற ஒரு வழக்கம் வச்சுவாங்க, சொல்லுவாங்க. அது போய் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டு, ஆடையில துணி இருக்குதா இல்லையா, கணவனும் மனைவியும் படுத்து கிடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி புர்கா போட்டுக்கிட்டு காலுக்கு சாக்ஸ் யார் படுத்து கிடப்பாங்க? கணவன் மனைவியுமாக இருக்கக்கூடிய இரவு நேரத்தில் அப்படி இல்லாம இருப்பாங்க. அது காலில் துணி இருந்திருக்கு. இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் கூடுதலாக ஒரு கற்பனை. அப்படி இருந்திருந்தாலும் கூட அதை நினைக்கிற சொல்ல தோணல, இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இருட்டு நம்ம காலம் அடக்குன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அதுக்கு நமக்கு வேற நாள் குத்துறாங்க. அப்ப இதனால ஒளி முறியும்லாம் நினைக்கக்கூடாது. ஆண் பெண்ணு தொடுறதுனால என்ன செய்யாது, ஒளி முறியவே செய்யாது. முறியும்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முறிஞ்சிருக்கணும், முறிஞ்சதுல தொழுகையே முறிஞ்சு போயிருக்கணும். ஒளி முறிஞ்ச அப்புறம் தொழுகை இருக்கு, தொழுகை தொழுதுகிட்டு இருக்கும் போதுல இந்த நிகழ்ச்சி நடக்குது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இது வீடு நல்லா வந்து ரொம்ப ரொம்ப விவரிச்சு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீ யோசிச்சுட்டே போகணும். இப்படி வருஷம் என்ன மனுஷன் ஆச்சரியமா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் என்பதனாலதான் இது முடியும். அது நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உள்ளது. அடுத்தது அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா நாயகி வந்து பிற்காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்டினமா கனமா முரட்டுத்தனமான ஒரு மேல போடுற ஒரு போர்வை, முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய முரட்டு போர்வை ஒண்ணு, மேல போடக்கூடிய சால்வை மாதிரி, கீழே கட்டிக்கிறக்கூடிய வேஷ்டி ஒண்ணு. அதுவும் வேஷ்டினா 80-90 இல்ல, அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. வேஷ்டினா அது ஒரு சாக்கு, அவ்வளவுதான். அதனால ஒரு சாக்கு கீழே ஒரு சாக்கு, அவ்வளவுதான் அந்த காலத்துக்கு வாழ்க்கையில. அதுல அந்த அதுலயும் கனமான ஒரு வர்ணனையோட சொல்றாங்க. நல்ல முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய ஒரு மேல் துண்டு, முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய கீழ் துண்டு ஒண்ணு, கீழே இப்படி கட்டிக்கிறது, மேல இப்படி போட்டுக்கிறது. கீழே உள்ள வேஷ்டியே இடுப்புல கட்டிக்கிறது கனமான, அது ஒரு போர்வை, மேல ஒரு போர்வை போத்திக்கிறது. இது ஆயிஷா நாயகி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வர்றாங்க மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு. ரெண்டையும் காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டையும் அணிந்திருக்கும் பொழுதுதான் மரணித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைகிற நேரத்தில் அணிஞ்சிருந்த ஆடை வந்து இதான்ப்பா அவங்கள்ட்ட இருந்த கடைசி ஆடை, இதை பாத்துக்கிறீங்க. அது மனுஷன் போட முடியாது. அந்த சாக்கை, அந்த சாக்கையை அணிந்து கொண்டுதான் நினைக்கிறாங்க, அவங்க கடைசி கட்டம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயகி தன்னுடைய கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து நிலையில் மரணித்தாங்களே, அந்த ஆடையை வந்து எடுத்து காட்டுறாங்க. அந்த மாதிரியான ஆடை தான்.
அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேலாடையை பற்றி, மேல அணிஞ்சுக்கிட்ட ஆடை இருக்க அந்த ஆடைகளை பற்றி வேற வேற ஹதீசுகள் எல்லாம் வருது. வேற வேற ஹதீசுகள்ல எப்படி வருதுன்னா, எப்பவெல்லாம் இந்த ஆடையை பற்றி சொல்லப்படுதோ அப்பவெல்லாம், அதாவது புர்தத்துன் கலீலுல் ஹாஷியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு போர்வை போத்திருந்தார்கள். அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கனமான கம்பெனி மாதிரி முரட்டுத்தன்மை உடையது. அப்படி அவங்க போர்வையை சொல்லும் போது வார்த்தை சேர்ந்தே வருது. இந்த ஒரு டைம்ல மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை பத்தி சொல்ற ஹதீஸ்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எப்படி வருது, அது ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு போர்வையை பத்திருந்தா. ஒரு இழுத்தார், ஒரு காட்டருக்கு வந்து இழுத்தார்ல போர்வைய கொட்டாது கூடாதுன்னு கேட்டார் சொன்னேன். அந்த அவர் சொல்ல வரும்போது அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ஹாஷியத்துன் முர்தத்துன் கலீலுல் ஹாஷியா, ஓரமெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான ஒரு கம்பளியை ரசூலுல்லாஹ் போட்டிருக்கும் பொழுதுதான் அதை அப்படி இழுத்து, யா முஹம்மத் எனக்கு ஒண்ணு கொடுங்க, இழுத இழுப்புல அந்த கனமான ஒரு பொருள் வந்து, கனமான பொருள் வந்து என்ன நாட்டுக்கு சொல்லுமாமா, இத TN01J 531 யமஹா வண்டி வழிமறைச்சு நிக்கலாம், கொஞ்சம் அதை ஒதுக்கி வைங்கம்மா. அப்ப அந்த இழுப்புல அந்த போர்வை வந்து உடம்புல வந்து காயத்தை ஏற்படுத்துது, அந்த அந்த தழும்பை ஏற்படுத்துனா எவ்வளவு கனமானு பாருங்களேன். ஒரு பட்டை பிடிச்சி இழுத்தோம்னா அப்படி இருக்குமா, மேல இருக்கிற போர்வையை விழுவும் பொழுது அந்த போர்வை தேய்ச்சி உடம்பு கண்டி போயிருதுன்னா பாருங்களேன். அப்படியான ஒரு ஆடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்தாங்க என்று அந்த போர்வையை பற்றி வருது. ஒரு தடவை ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அவங்களாவே தம் கையால் நெய்யுது. இன்னும் இப்படி முரட்டு துணியை போட்டுக்கிட்டு இப்படி பாக்குறதுக்கு சாக்கத்துக்கு போத்துன மாதிரி உட்கார்ந்துருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா அது வந்து நல்லா இருக்க கூடாது, நல்லா அழகா இருக்கணும்ல, அவங்க ஒரு நல்ல மத்தவங்க கூட நல்ல உயர்ந்த நிலையில இருக்கணும்ல அப்படின்னு அந்த அம்மா உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தயாரிச்சு ஒரு அழகான ஒரு போர்வையை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை கொடுக்குது. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே அழகா போத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்குது. அந்த காலத்துல அந்த போர்வை சாக்கை போத்திட்டு இருந்தாலும் நல்ல ஒரு சட்டை கூட நல்லா இருக்கும்லங்க, அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல எடுப்பா இருக்குது. எடுப்பா இருந்தவன பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகு கூடின மாதிரி அப்படியே தெரியுதான். அப்ப அந்த அணிவிச்ச அந்த பொம்பளையும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாம் ஒரு புதுசட்டை வாங்கினா ஒரு சந்தோஷம் வரும்ல, புதுசை ட்ரெஸ் வாங்கிருங்க, நம்ம சட்டையை பார்த்து நம்மளே சந்தோஷப்பட்டுக்கிறோம். எல்லாமே பிள்ளை உள்ளது, இது எல்லாத்தையும் உள்ள ஆம்பளை பொம்பளை கொஞ்சம் கூட இருக்கலாம், எல்லாத்தையும் உண்டு. புதுசா ஒண்ணு வாங்கினா செய்யணும், அது ஒரு சைக்கோ மாதிரி உள்ளது. அது ஒரு மகிழ்ச்சிக்காக எல்லாம் அவர் வச்சிருக்கான், எல்லாருடைய மனநிலை அப்படி ஆக்கி வச்சிருக்கான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலை கிடையாது, அவங்களும் மனிதர்தானே. பார்த்துட்டு ஆஹா பிரமாதம்ங்கிறாங்க, சன்னாங்கிறாங்க. சன்னாண்டா அந்த அம்மாவுடைய பாசையில பிரமாதம் இருக்கும், அதுக்கு பெரிய பாசையில சொல்றாங்க, அபிசனியா பாசையில ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அணிஞ்ச உடனேயே சரி அதையாவது கண்டினியூ அணிஞ்சாங்களா. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அல்லாவுடைய தூது எனக்கு கேட்கிறாரு. ஒரு சஹாபி எழுந்து அப்பதான் போடுறாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இருக்குது, நல்லா அழகா இருக்குன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த ஒரு சின்ன அழகா இருக்குன்னு சொல்லி வாய மூடல. ஒருத்தர் என்ன செய்யறாரு, இதை வந்து எங்களுக்கு கொடுங்களேன், எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வேணுமான்னு உள்ள போய் பழைய பூர்வை போத்திக்கிட்டு இதை மடிச்சுக்கணும் நான் கொடுத்துறாங்க, ஒரே கையில கொடுத்துறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவன இருந்த ஆளுக்கெல்லாம் அந்த அளவு பிடிச்சி கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க தெரியுங்களா. யாராவது இருக்கிறதை காட்டி கேட்டு இல்லாத ஒண்ணு கேட்டா கொடுக்க முடியாது, இருக்கிறத காட்டி கட்சி வச்சுக்கிறீங்களா எனக்கு கொடுங்கன்னு கொடுத்துருவாங்க. கையில் இருக்கிறதை காட்டி யாராவது கேட்டால் அப்படியே கொடுத்து விடுவது அவங்களுடைய பழக்கம் உனக்கு தெரியுமே. ஆசையா ஒரு அம்மா வந்து கொடுக்குது, அவங்களும் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க, நீ வந்து அதை வந்து கேட்டுக்கிட்டியப்பா கொடுத்துட்டாங்களா இது நல்லா இருக்கான்னு சொல்லி அவரை வந்து லெஃப்ட் ரைட் வாங்குது இருக்கிறார்கள்லாம் இப்படி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ வேறப்பா நான் அது போட்டு இதை அணிஞ்சுக்கிட்டு அழகு பார்க்கறதுக்கா நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் மேனியில பட்ட அந்த ஆடை தான் எனக்கு அந்த கபனாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கினேன், அப்படி வச்சிருப்பேன். நான் மூத்தா போகும்போது எனக்கு இதுல கபன் பண்ணணும் எல்லாரும், அதுவே அவருடைய கபனாக அமைந்தது என்று அந்த ஹதீஸ்ல வருது. இதுல பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அப்ப இந்த ஒரு சாதாரண ஒரு போர்வையில கொஞ்சம் நல்ல போர்வையை பார்த்த உடனே அது பிரமாதம்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முந்தின டிரெஸ் ஆடை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு விளங்கிக்கலாம்.
நம்ம ஆளுக்கு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை என்று சொன்ன உடனேயே அப்படியே முழங்கால அவர் ஜிப்பா ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம். இந்த ஜிப்பாங்கிற ஆடையாச்சும் எனக்கு இருந்துச்சா? அட ஜிப்பா அணியிறது மார்க்கத்துல தடை ஒண்ணும் கிடையாது. ஜிப்பா அணிஞ்சுக்கிறங்க, சட்டையை அணிஞ்சுக்கிறங்க, போர்வையை போத்திக்கிறங்க, அரக்கையை போடுங்க, முகத்தையை போடுங்க, பனியனோட வேண்டாலும் போங்க. அதெல்லாம் மார்க்கத்துல கோட்டு சூட்டு ஒன்னாலும் போட்டுக்கிறங்க, சபாரி அணிஞ்சுக்கிறங்க, எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, சுன்னத்துங்கிறாங்களா நியாயத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை போத்திட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கிட்டு இவனா ஜிப்பான்னு ஒரு ட்ரெஸ் தயார் பண்ணிக்கிட்டு இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு தப்பான சித்திரத்தை உண்டாக்குறாங்கல்ல. அந்த எளிமை எப்படி உலகத்துக்கு தெரியும்? இந்த ஜிப்பாவை போட்டு அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருப்பாங்கன்னு காட்டினா அந்த காலத்திலேயே துணியை 1.5 மீட்டர் வேஸ்ட் பண்ணி இவ்வளவு முடிஞ்சது. அப்புறம் 1.5 மீட்டர் கீழே இறங்குது, முழங்கால் கீழே இன்னும் கைது கொடுத்திருக்கிறீங்க. அது கீழே 1.5 மீட்டர் இருக்கு. இன்னொரு ஆளுக்கு சட்டை வச்சு போடலாம். சில ஆளுக்கு போடுற ஜிப்பாவில் இதுக்குள்ள ஒரு குழந்தை சட்டை வைக்கலாம், கை தொங்குமே அதுல ஒரு குழந்தைக்கு சட்டை வைக்கலாம். அப்ப இப்படிலாம் வேஸ்ட் பண்றதை கொண்டாந்து காட்டி இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னா பாக்கலாம். நியாயத்துக்கு துணியை வேஸ்ட் பண்ணிருக்காங்க, நினைக்க மாட்டாங்களா? அப்படி என்னை அறிமுகப்படுத்துறது ரொம்ப அந்த காலத்திலேயே ரொம்ப செழிப்பா இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படித்தானே காட்டுற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? இது நல்லா வழங்கிறேன்னு ஜிப்பாவை ரசூலுல்லாஹ் போட்டதே இல்லையா? நான் போட்டிருக்காங்க. ஆனா ஜிப்பாங்கிற வார்த்தைக்கு அரபு மொழியில அதுக்கு வேற அர்த்தம். நல்லா வழங்கிக்கணும். உருதுவுல ஜிப்பாவுக்கு வேற அர்த்தம். அரபி மொழியில ஜிப்பாவுக்கு ஒரு அர்த்தம், உருதுவுல ஜிப்பாவுக்கு வேற அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்பா போட்டாங்கன்னு வறுமையானால் நீ நேற்று கண்டுபிடிச்ச உருது மொழியில என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை கொடுக்க முடியும். ஜிப்பாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடைய சஹாபாக்கள் சொல்றாங்கன்னா எந்த மொழியில சொல்லிருப்பாங்க? ஒரு மொழியில உள்ள வார்த்தை இன்னொரு மொழியில உள்ள அர்த்தத்தை செய்யலாமாங்க? இப்ப மதிங்கிறோம், சோறு போட்டுட்டு இருக்கும்போது மதியங்கிறீங்க. மலையாளத்தில் மதியமா மதினா என்ன அர்த்தம்? போகுன்னு அர்த்தம். கொழும்புக்கு போறீங்கன்னு நீங்க திருவண்ணூர்ல போய் மதியம் நிறைய வைக்குவான், இன்னும் கொஞ்சம் போடுறான்னு அர்த்தம். பாருங்களா, ஒரே வார்த்தை தான். மதியனா இவனுக்கு இன்னும் கொஞ்சம் வையின்னு அர்த்தம், அவனுக்கு நிறுத்துன்னு அர்த்தம். மலையாளத்துக்காரன் என்ன அர்த்தம்? போய் வைக்காடா, போய் இது போல எடுக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் வைடான்னு அர்த்தம். அப்ப இதுக்கு இவன் எவன் சொல்றான்னு பார்க்க வேணாமா? கேரளா ஆளு சொல்றாருன்னா போதுங்கிறான்னு விளங்கிக்கணும். அங்க இருந்து சிங்களத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் முன்னும் வைக்க சொல்றாருன்னு விளங்கிக்கணும். சொல்றால பொறுத்தாலும் எடுத்துக்கணும். அப்ப ஜுப்பாண்டு ஹதீஸ்ல வர்றது வாஸ்தவம். ஜுப்பாண்டா என்ன அரபில அர்த்தம்? ஜுப்பாண்டு சொன்னா குளிருக்காக வேண்டி அணியக்கூடிய சொற்று இருக்குல்ல, இறுக்கமான ஆடை, நல்ல டைட்டா இருந்தா தான் குளிர் தாங்கும். குளிர் ஆடை எப்பவுமே இறுக்கமா இருக்கும். அதுக்குதானே சொட்டர்ங்கிறாங்கல்ல, அந்த சொட்டரை தான் ஜுப்பான்னு சொல்றது அரபில. நல்லா வழங்கிக்கணும். ரொம்ப அந்த குளிர் பிரதேசமா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சில பேர்கிட்ட சொட்டு இருக்கும், இந்த சொட்டு வச்சிருப்பாங்க. குளிர் தாங்க முடியாத நேரத்தில் அதை தூக்கி போட்டுக்குவாங்க. அரபில ஒரு பழமொழியே இருக்குது, ஜாஹல் பர்து ஒரு ஜுப்பாத். ஜுப்பா போட்டிருக்கும் போதே குளிர்தப்பா அப்படிம்பாங்க. ஜுப்பா போட்டிருக்கும் பொழுதே குளிர்த என்று ஒரு பழமொழியே இருக்கு அரபில. ஜாஹல் பர்து ஒரு ஜுப்பாத். ஜுப்பா போட்டிருக்கும் போதே குளிர்தன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது ஜுப்பா குளிர்த இருக்கிற ஆறுன்னு இருக்கும். அதனால அப்படி சொல்ல முடியும். ஜிப்பா போட்டிருக்கும் போது சொற்று போட்டிருக்கும் போதே குளிர்தப்பான்னு சொல்லலாம். சட்டை போட்டிருக்கும் போதே குளிர்தப்பான்னு சொல்லுவாங்களா? யாராச்சும் சட்டை போட்டா குளிர்தப்பா செய்யும். அப்ப குளிரை தடுக்கும் ஆடையை அணிந்திருந்தும் கூட குளிரே பழமொழியே சொல்லுவாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கடும் குளிர்காலம் ஒளி செய்வாங்க. ஒளி செய்யும் போது ஜிப்பா அணிஞ்சிட்டு ஒளி செய்வாங்க. அதுல வருது, அந்த ஹதீஸ்ல வருது. அப்ப கையை கழுவணும்ல, கையை கழுவுறதுக்கு கையை இழுக்கிறாங்க, வரமாட்டேங்குது. அந்த டைட்டஸ் லைக்கத்தல் கும்மைன், ரெண்டு கையை அப்படி இறுக்கி பிடிச்சிருக்கு. அப்ப இழுத்து விட்டு தானே கையை கழுவ முடியும், எடுக்க முடியல. ரொம்ப சிரமப்பட்டு இந்த கையை உருவி இந்த பக்கமா எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கழுவுனாங்கன்னு வருது. ஜிப்பா போட்டு இருக்கும் போது நீங்க ஒரு ஜிப்பாவுல தலையே விடலாம, நீங்க ஜிப்பாவுல தலையை கொண்டு உள்ள விடலாம, இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்பா போட்டிருக்கிறாங்க, குளிருக்காக வேண்டி ஒரு சொற்று மாதிரி ஒரு இறுக்கமான ஆடையை போட்டிருக்கிறாங்க. அதான் ஜிப்பா. இவங்க சொல்லக்கூடிய இந்த டிரெஸ்ஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை வழங்க உருதுல இதுக்கு ஜிப்பா. உருதுல என்ன அர்த்தம்? இந்த இவங்க போடுறாங்கல்ல, இது ஜிப்பான்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, அது ஜிப்பா. ஓகே, இது ரசூல்லா போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, அதை நீங்க விளங்கிக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை போடல, கமீஸ் போடலையா? போட்டிருக்காங்க, கமீஸ் போட்டிருக்காங்க. எப்ப போடுவாங்கன்னு கேட்டா லில் உஃபூதி லில் வஃப்தி, வெளியூர்ல இருந்து தூதுக்குழுக்காரங்க வருவாங்க, பார்க்கணும்னு வருவாங்க. பார்க்கணும்னு வந்தா
அவங்க எல்லாம் நல்ல மன்னர் தூதா வருவாங்க, ஒரு பெரிய கோத்திர தலைவரா வருவாங்க. என்ன ஆட்சித் தலைவராக இருக்கிறாங்கல்ல, ஆட்சித் தலைவராக கருணாநிதி சிங்கப்பூருக்கு போறாருன்னா சிங்கப்பூர் பிரதமர் இந்த வீட்டுல பனியன் போட்டு பனியனோட வந்தா வரவேற்பாரு. கருணாநிதி பார்க்க வரும்போது ஒரு சட்டை தகுந்த மாதிரி நல்லா இப்பதான் நல்ல கொடுத்து வரவேற்பு வரணும். அப்ப இந்த மாதிரி வெளியுள்ளன்னு ஒரு பிரமுகர்கள் வரும்பொழுது அப்ப அவர்கள் எந்த மாதிரி வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு சட்டை வச்சிருப்பாங்க. எப்பவும் போடுறதுல எப்பவும் போர்வைதான், எப்போதும் போர்வை போத்திக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நினைஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை போட்டு காய்ச்சிருக்காங்க. சட்டை கமீஸ் சொன்னா கை வச்சிருக்கோம், இதுதான் இப்படித்தான் சொல்ல முடியாது. அந்த காலத்துல அந்த மெத்தடுக்கு எப்படி தைக்க முடியுமோ அப்படி நம்ம சட்டையிலேயே நம்மளே சட்டைன்னு ஒரு வாரத்துல சொல்லிட்டு போயிருக்கோம். 25 வருஷத்துக்கு முந்தின சட்டையும் இப்போ உள்ள சட்டையும் ஒரே மாதிரியா இருக்குது. சட்டையில எத்தனையோ மாடல். அந்த காலத்துல இப்படி வெட்டி விட்டாதான் சட்டை, இப்படி வெட்டி விடணும். அப்புறமேல சேப்பா ஒரே மாதிரி பிளாட்டா வர்ற மாதிரி வந்துச்சு, அது மாதிரி பலவும் வந்துச்சு. அப்புறம் காலர்ல இப்படி பட்டன் போடுறது இப்ப ஃபேஷனா போச்சு. அந்த இதுல பட்டன் அன்னைக்கு போட்டா இருக்கமா, அன்னைக்கு நாளைக்கு இந்த பிள்ளை இருக்குல்ல கீழே ஒரு பட்டனை போட்டா அந்த மாதிரியான அல்வா சும்மா. நம்ம காலத்துல சட்டை இத்தனை வரைக்கும் இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் நமக்கு தெரியாது. சட்டை என்று சொல்லப்படக்கூடியது என்னன்னு கேட்டா கை உள்ளது தச்சல். தச்சல் அவ்வளவு துணி போத்துற இடத்துல துணியாக இல்லாமல் தைக்கப்பட்டிருந்தா அதுக்கு ஒரு சட்டை. தைத்த மேலாடைக்கு பேரு சட்டங்க, அது அவ்வளவுதான் நீங்க விளைக்கணும். தைக்கப்பட்ட மேலாடை கை விடுறதுக்கு அது மாதிரிலாம் இடம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சட்டை. அப்படி தைப்பட்டதை இந்த தூதுக்குழு வரும்போது பெருநாளைக்கு முக்கியமான மக்களை சந்திக்கக்கூடிய நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணே ஒன்று இருக்கும், அதை எடுத்து போட்டுக்குவாங்க. மற்ற இடத்துல போற சொந்த சுத்திக்குவாங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை. எதுக்கு இதை சொல்றோம்னா அந்த ஆடையில கூட அப்படி வகை வகையா அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டுக்கிட்டது இல்ல. அதே மாதிரி அவங்களுடைய தலையணை வச்சு படுப்பாங்கல்ல, தலையணையை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையணை என்ன இருக்கும்னா ஒரு துணியில பேரிச்ச மரத்தினுடைய அந்த நார்கள் இருக்குல்ல, அந்த நாறு சருகு, அங்க பேரிச்ச மரங்கள்ல கீழே டெய்லி கூட்டினா நிறைய குப்பை மாதிரி சேரும், ஏழாவதெல்லாம் சருகு எல்லாம் சேரும். ஒரு வேப்ப மரத்து கடையில பாத்தீங்கன்னா சேரும்லங்க. இந்த மாதிரி செத்தைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொருள்கள் அள்ளி போட்டு திணிச்சு அதான் தலையணை. தலையணைக்கு பஞ்சு வச்ச பஞ்சுங்கிறது பெரிய 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா. பஞ்சுங்கிற இயற்கை உற்பத்தியாவது தானுங்க, அதை வச்சுக்கலாம்ல. இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட சாமான் இல்லையே பஞ்சுங்கிறது, அது உற்பத்தி ஆகிற பொருள் தானே. அப்ப அந்த பஞ்சை வச்சியா தலாணி வச்சிருந்தாங்களா, அந்த மாதிரி பஞ்சுக்கு காசு கொடுத்து வாங்கணும். பஞ்சுக்கு காசு, இது கீழே கிடக்குன்னு போய்க்கு எடுத்துக்கலாம். வெளிச்சம் என்ன செய்ய வேண்டியது, குப்பையை தள்ளிவிட்டு சருகு நாறு வைக்கோல் கிடையாது, அது மாதிரி கூலம், கோதுமையுடைய கூலம், இதெல்லாம் போட்டு கிழிச்சு அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையணையாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி அது வருது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீடுன்னு சொல்றோம்ல, வீடுங்கிறது நீங்க நல்லா விளைஞ்சிருந்து அந்த வீட்டு அமைப்பு அப்படி நினைச்சோம்னாலே அப்ப கற்பனை பண்ணி நீங்க பார்க்கணும். பள்ளிவாசல் எல்லாரும் வரப்போ இருக்கிற இடம், பள்ளிவாசல் எல்லாரும் வருவாங்க. ஓரத்தில் வீடு, வீடுங்கிறது என்னன்னு கேட்டா அதுக்கு வாசல் கிடையாது, கதவு கிடையாது. வீடுன்னா ஒரு கதவு இருக்கணும்ல, ஓலையிலையாச்சும் ஒரு கதவு போட்டு வச்சுக்கணும்ல, கதவு கிடையாதாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீடு எப்படி இருக்கும்னா கிப்லா திசையில் வீடு இருக்கும். கிப்லா திசையில் இருக்கும் அந்த வீடு இருக்கும். அப்ப அந்த வீடுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்கல்ல, இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கிப்லா இருக்கிற திசை இருக்குல்ல, அந்த அப்படி தொழில் மாதிரி, அதாவது இந்த இதுதான் கிப்லான்னு வைங்களங்க. மெஹராப் இருக்குல்லங்க, மெஹராபுக்கு பக்கத்தில் அப்படி இப்படியே இருக்கும். ஒவ்வொரு மனைவிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன 5 மாதிரி இடம் இருக்கும். அங்கிருந்து அப்படி தொழில்கள் நின்றுக்குவாங்க. வீட்டுக்குள்ள அவங்க தொழுதுக்குவாங்க, வீட்டு உள்ளதான் அவங்க தொழுதுக்குவாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு நேர் எதிரில் இருந்தா பிரைவசி எங்க இருக்கும், நீங்க தொழுவ போறீங்களா வீடு தெரியும். ஏதாவது கிப்லா திசையில் இருக்கு, இந்த ஓரஞ்சாரத்தில் இருந்தா கூட இப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. நேர இருக்குது, அந்த இடத்துல நேர் பகுதியில் இருக்குது. வீட்டுல இருந்து நேர பள்ளியாசலுக்கு வந்துட முடியும் அவங்க, அப்படிப்பட்ட இடம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு பாய் ஒண்ணு வச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில வருதுங்க, ஒரு பாய் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பாயை பகலில் விரித்துக் கொள்வார்கள். பகல்ல பாயை எரிச்சுக்கிடுவாங்க. இரவாயிடுச்சுன்னு சொன்னா அதை வச்சு மக்களுக்கு தெரியாம மறைத்துக் கொள்வார்கள், நட்டி வச்சு. பாயை நட்டினா தர்த்தனுங்கிறாங்கல்ல, தர்த்தனுங்கிறாங்கல்ல, நான் நேற்று சொன்னேன்ல, பாயை அது மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்றது, பல இதுக்கு ஒரு பொருளை யூஸ் பண்ணிக்கிறது. பாய்ங்கிறது பகல விரிச்சு கிடக்கும், உட்கார காலம் விரிச்சு கிடக்கும். இரவாயிடுச்சுன்னு சொன்னா படுக்கணும்னு ஒருங்கணும்னு நினைச்சாங்கன்னு சொன்னா
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த பாயை வச்சு நட்டி வச்சு உள்ள இருக்கிற ஆள் தெரியாம மறைச்சிருவாங்க. பாய் தான் கதவு, நட்டி வைக்கப்பட்ட பாய் தான் கதவுங்க. இது ரமலான் தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது மக்கள் எல்லாம் பின்னாடி இருந்து தொழுவாங்கன்னு வருதுல, அவங்க சொல்றாங்க அந்த பாய்க்கு முன்னாடி நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதை கண்டுபிடிச்சிட்டு நிறைய பேர் வந்து பின்னாடி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னு வரக்கூடிய இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இத வந்து சொல்றாங்க. 688வது ஹதீஸ் புகாரியில 10 நம்பர் முன்ன பின்ன இருக்கான நம்பர் வித்தியாசங்கள்ல. அப்ப கானலஹு ஹசீரும் யபசுத்துஹு பின்னஹாரி வ யஹ்தஜிஸுஹு பில்லைலி, பகல்ல விரித்துக் கொள்வார்கள், இரவில மறைப்பாக போட்டுக் கொள்வார்கள். ஃபஸாப இலைஹி நாசுன் ஃபஸல்லு வராஹு, மக்கள் அவர்களை நோக்கி ஓடி வந்து ஒரு ரமலான் இரவுல பின்னாடி பின்பற்றி தொழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று வீட்டுல தொழும்போது மக்கள் பின்பற்றினாங்கன்னு வருதுல ஹதீஸ்ல. அது எப்படி சாத்தியம் விளங்கிறது சொல்றேன். கிப்லா தொழுகையில இருக்கிறாங்க, நின்று தொழுவிட்டு இருக்காங்க, வீட்டுல தொழுதாலும் இங்க போறவர்களும் தெரியும், தொழுவாங்க உடையாமப்பா அப்படின்னு எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப இந்த வீட்டினுடைய அளவையும் பாருங்க, வீட்டுடைய வீடே இவ்வளவு இருக்கும்போது அதை மறைக்கிறது பெரிய இடம் தேவையில்லையே. வீட்டினுடைய அளவை இவ்வளவு இருக்கும்போது ஒரு பாய் மறைச்சிருமே, ஒரு பாய் அந்த வாக்கில மறைச்சிரும்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு எளிமைதான். அதே மாதிரி அந்த அதேதான் இப்ப அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எங்க இருக்குன்னா, அதாவது அவங்களுடைய கபர் இப்ப எங்க இருக்காது அவங்களுடைய வீடு. ஏன்னா நபிமார்கள் அவர்கள் எந்த இடத்துல இறந்தார்களோ அங்கு அடக்கம் செய்யப்படுவார்கள் ஹதீஸ் அடிப்படையில தான் அவங்க அங்கே அடக்கம் பண்ணாங்க. அந்த அடக்கம் பண்ற சம்பவங்கள் வரும்போது அதை நம்ம விலைக்கு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அந்த பாய்ங்கிறது இருக்குல்ல, இப்ப இன்னொன்னு வழங்கணும். பகல்ல பாயை விரிச்சுக்குவாங்க, ராத்திரில பெரிய தொங்க போட்டுக்குவாங்க. ராத்திரில படுக்கிறதுக்கு ஒரு பாய் தான் இருந்ததுங்கிறாங்க. ராத்திரில மக்களுக்கு தென்படாம மறைத்துக் கொள்வார்கள், பகல்ல விரிச்சுட்டு உட்காரலாம், பகல்ல வேணா படுக்கலாம். அப்ப ராத்திரில படுக்கிறதுக்கு என்ன, சும்மா படுத்துக்க வேண்டியதான், மண்ணு தானே, மண் தரதான். அதுல சும்மா படுத்துக்கிற ஒரு பாய் கூட இல்லாமல் ஒரு பாய் தான் இருந்தது சொல்றாங்க ஆயிஷா நாயகி. ஒரு பாய் தான் இருந்தது, அதான் படுக்கைக்கு தரைக்கு. அப்ப இதுதான் அற்புத வாழ்க்கைங்கிறது, இதான் அற்புதம், இதாங்க அற்புதம். ஆட்ட கழுதையாக்குறதுலாம் அற்புதம் கிடையாதுங்க. அற்புதம் தான், இதான் அற்புதம். உண்மையிலேயே பெரிய அதிசயமான ஒரு வாழ்க்கை தான். அதுதான் இப்ப சொல்லிட்டு முன்மாதிரி இருக்குல்ல, சும்மா சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட உங்களுக்கு முன்மாதிரி இருக்குன்னா வாழ்ந்து காட்ட முடியுமா? அல்ல ஆகிரத்தை நம்பி ஒருத்தர் வாழ முடியுமானா முடியும், காட்டிருக்கிறாங்கல்ல. அப்ப அந்த பாயில படுத்து கிடக்குறாங்க, ஒரே ஒரு கட்டில் ஒண்ணு இருக்குது அவங்களுக்கு வெளியே போட்டு படுத்துக்கிறதுக்கு, அது ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னா அந்த கயிற்று கட்டில். கட்டிலுக்கு என்ன 4 காம்பு 4 கொச்சி வேணும், குறுக்க போட்டு அதை கயிற்றை போட்டு பின்னி வச்சிருப்பாங்க ஈச்ச மரத்து நார்னால. அதுல படுக்கும் பொழுது வரி வரியா விழுந்துரும். வரி வரியா விழுந்த உடனே ஒரு நாள் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துவிட்டு அழுகுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்ததை பார்த்துவிட்டு அழுகுறாங்க. என்ன இது, நீங்க வந்து இப்படி இருக்கிறீங்களே, இவ்வளவு மோசமான வாழ்க்கை. அவங்க சொல்றாங்க, அது கைத்து கட்டல இல்ல, பாயில படுத்திருக்கும் போது. அந்த பாய எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னா, பாயில படுத்திருந்தார்கள், பாய்க்கு மேல ஒரு விரிப்பு எதுவும் விரிக்கப்படவில்லை, நேரடியாக பாய். அந்த பாயின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாய் தான் இது, கோரையில் உள்ள பாய் தான் ஞாபகத்துக்கு வரும். கோரையில் உள்ள பாய் தான் ஞாபகத்துக்கு வரும். அங்கேயே கோரை, கோரையெல்லாம் தண்ணீர் நல்ல செழிப்பாக உள்ள பகுதியில, நானல் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற பகுதியில தான் கோரை உற்பத்தி ஆகும். பாயின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடக்கூடாது, கோரம் பாய், அதுக்கு நல்ல மெதுவாத்தானே இருக்கு. இல்ல, இது என்ன பாய்னா பேரிச்ச மரத்தினுடைய ஓலையில செஞ்ச பாய், முரட்டுத்தனமான இந்த கீத்துல வந்து ஈக்கில செஞ்ச ஒரு பாய். இந்த கூட்டங்களுக்கு வாடகை கொடுப்பாங்க பாய், பார்த்துருக்கீங்களா? கூட்டங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கூட்டங்களை கூட்டம்னா சேர் வாடகை கொடுக்குற மாதிரி வாடகை பாய் கொடுப்பாங்க. அதுல ஒரு உட்கார்ந்து எந்திரிச்சோம்னா நம்ம உடம்புல கட்ட கட்டமா விழுந்துரும். உட்கார்ந்து எந்திரிச்சோம்னா உடம்புக்கு மென்மையா இருக்கு அந்த பாய். இந்த பாய் அப்படி இருந்திருக்குது. பாயில் படுத்திருந்து எழுந்தால், பாயில் படுத்திருந்தார்கள், தலைக்கு கீழே அந்த குப்பைகள் கூலங்கள் நிரப்பப்பட்ட தலையணை வைத்திருந்தார்கள். அப்ப அவங்களுடைய அந்த பாயினுடைய அந்த என்னது வரிகள், இந்த பாயினுடைய வரிகள் எல்லாம் அவங்களுடைய விழாப்புறத்தில், ஏன்னா விழாப்புறமா தான் படுப்பாங்க. ரசூலுல்லாஹி படுக்கிறது மல்லாந்து படுக்க மாட்டாங்க, முழுவதும் இருக்காது, குப்புறவும் படுக்க மாட்டாங்க. படுக்கும்போது வலது பறக்கமாக ஒரு கழித்து படுப்பாங்க. அப்படி படுத்திருந்த காரணத்தினால இந்த வலது விழாப்புறத்துல அப்படியே கட்டங்கட்டமா போட்டிருக்கு. அதனுடைய வரிகள் இங்க வந்து அச்சு எடுத்து வச்சிருக்குது. இதை பார்த்து விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை பார்த்து விட்டு நான் அழ ஆரம்பித்து விட்டேன். அழுத உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் மாஜிபுக்கிக்க
நீ எதுக்கு அழுகுற, எதுக்கு அழுகுற? அதுக்கு உமர்கள் நான் சொல்றாங்க, நான் சொன்னேன் யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன கிஸ்ரா வ கைசர் ஃபீமாஹுமா ஃபீஹி. இந்த கிஸ்ரா கைசர் மன்னர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் இப்படியே இருக்கிறாங்க. இவங்க மன்னர் தானே. கிஸ்ரா கைசர் அந்த மன்னர்கள்லாம் எப்படி எப்படி இருக்கிறாங்க. கிஸ்ராங்கிறது பாரசீக மன்னரா? ஆமா. கைசருங்கிறவர் ரோமாபுரி இத்தாலி மன்னர். அன்றைக்கு உள்ள பெரிய வல்லரசுகள் அது. அவங்க எல்லாம் எப்படி எப்படி இருக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, யார் யாருக்கோ இப்படி எல்லாம் வாழ்றாங்களே கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமா தர்லா அந்த கூன லஹுமு துன்யா வலனல் ஆகிரா. உமரே, துன்யாவுல அவங்களுக்கு போகட்டும், ஆகிரத்துல நமக்கு வரட்டும் என்பது உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா? துன்யாவில் அவங்க அனுபவிக்கிட்டேன், நமக்கு ஆகிரத்து இருக்கு, அதுல உனக்கு திருப்தி இல்லையா? அதுல திருப்தி அடைஞ்சிக்க, விரும்பி வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அதான் அர்த்தம். வேணும்ன்றதான் அந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், வேணும்ன்றதான் இந்த வாழ்க்கைக்கு நான் பழகிக்கிட்டு இருக்கிறேன். துன்யாவில் அவனுக்கு போகட்டும், ஆகிரத்து நமக்கு. அமா தர்லா அந்த கூனலகும் துன்யா, துன்யா அவங்களுக்கு ஆகிட்டு போகட்டும், பல நாள் ஆகிறா, நமக்கு ஆகிரத்து ஆகட்டும், இதுல உனக்கு திருப்தி இல்லையா கேட்கிறாங்க. அப்ப இதுல பல விஷயம், அந்த மாமனிதர் இப்படி வாழ்ந்தது காரணமும் தெரிஞ்சு போச்சு. ஏன் இப்படி வாழ முடிஞ்சுன்னா அது ஆகிறதா, எதுக்கு இப்படி வாழ முடிஞ்சு? அவ்வளவு தியாகம் பண்ணாலும் மக்காமன் மஹமூதாங்கிறான், சும்மா கொடுப்பான்ல. அசா ரப்புக்க அசா எதாசக்க ரப்புக்க மக்காம மஹமூதா, மக்காம மஹமூதா புகழப்பட்ட ஒரு இடத்துல அந்தஸ்து அல்லாஹ் எழுப்புவான்னு குரான்ல சொல்றாங்க. இதுக்கு அவ்வளவு தியாகம் பண்ண அவருக்கு மேல கொடுப்பான். அவ்வளவு சொகுத்துக்களை தியாகம் பண்ணதுனால அவ்வளவு பெரிய உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான். இது பாயுடைய நிலைமை. அப்படி பாலி வருதாங்க, போங்க வருவாங்க, போடுவாங்க, நிறைய போடுவாங்க, போங்க. அதுதானே பேசிக்கிட்டு இருக்கிறோம், உலக வாழ்க்கையை பெருசா நினைக்க கூடாதுன்னு சொல்லி. இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. இன்னொரு இடத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, இதே மாதிரி பாயில ரசூலுல்லாஹி படுத்திருக்கும் பொழுது திரியாக விழுந்ததை நான் பார்த்தேன். பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரே, லவித்தகதனால கவிகான், நாங்க உங்களுக்காக வேண்டி பாய்க்கு மேல வச்சுக்கிற ஒரு தர்றமே, தயார் பண்ணி தர்றமே, நாங்க கஷ்டப்பட்டு நீங்க பாயில நேரடியா படுக்க வேணாம், பாய்க்கு மேல விரிச்சுக்கிறதுக்கு நாங்க ஏதாவது ஒரு விரிப்பை தயார் பண்ணி தர்றமே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அப்ப என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? மாலி ஒலி துன்யா ஒமாலி ஒமாலி துன்யா, எனக்கும் துன்யாவுக்கு என்ன இருக்குது, எனக்கு இந்த துன்யாவுக்கு என்னப்ப பெரிய இருக்குது. மான துன்யா இல்லா கராச்சி பின், நான் இந்த துன்யாவை எப்படி இருக்கேன்னு ஒரு பயணி இஸ்தல் அல்ல தகத்த செதா, ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் நிழலை அனுபவிக்கிறானே அந்த பயணி, அவ்வளவுதான். அப்புறம் சும்மராக அதுல நிழல் அனுபவிச்சு ஒரு சுகமா இருந்துட்டு தரக்க விட்டுட்டு போயிடறான். ஒரு மரத்துல போறான், கொஞ்ச நேரத்துக்கு நல்ல வெயில் கஷ்டம் இல்லாம நல்ல இயற்கை ஜெயிச்சு காத்த வாங்குறான், மரத்தையும் தூக்கிட்டா போறான், விட்டுட்டு போயிடுறான். இதான் நம்ம துன்யாவுக்கு வர்றோம், ஏதோ மரத்துல நிழல் வாங்குற மாதிரி இந்த ஒரு பாய், இந்த ஒரு தட்டு, இந்த ஒரு தங்குற இடம், அவ்வளவுதான். விட்டுட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதான், போற இடத்துக்கு விட்டுற வேண்டியதான். இதானப்பா எனக்கு துன்யாவுக்குள்ள உறவுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதிரியான அதிசயமான அற்புதமான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது அவங்களுடைய உணவு பாருங்க, உணவுல அந்த மாதிரி, படுக்கிற படுக்கையில அந்த மாதிரி. அப்ப நாக்கும் கட்டுப்படுது, உடம்பும் அந்த சுகம், அந்த சொகுசு சீக்கிரங்களுக்கு வேண்டியிருக்கா பாருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய நம்ம யாரெல்லாம் நம்மள ஆன்மீகத்துல பக்குவப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய ரசூலின் வாரிசு, ரகசியமான ஞானத்தை அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டு, ரகசியமான ஞானத்தை உலகமா சொல்லிட்டு போயிருந்தா இப்படி நீ வாழ்ந்து காட்டணும், ஒத்த வாழ் பார்ப்போம், இப்படித்தான் வாழணும் அளவுகளை ஒத்த செய்கணும்னு ஒருத்தர் தோன்றவே மாட்டான். செய்கனா என்னன்னு அவனுக்கு இவ்வளவுதான் இடம், 5 கஞ்சி தான் அவனுக்கு இடம். பாய் ஒரே ஒரு பாய் தான் தருவோம், ஓலப்பாய். இந்த குழந்தைகளை ஜனாசா சுட்டுருக்காக பாய் வைக்குமே அந்த பாய், அந்த மாதிரி ஒரு பாய் ஒண்ணு தருவோம், இதுலதான் இருந்துக்கிறேன்னு. மேல ஒரு போர்வை தருவோம், கீழே ஒரு கட்டிக்க ஒரு துண்டு. இப்ப வா செய்வா கூப்பிடுவோம், அப்ப எந்த செய்ய வரான்னு பாப்போம், வருவானா இவன் செய்யலாம் பாருங்க. இந்த மாமா இந்த மணி இதுல பரிசுத்தம். ஒருத்தர் உரசி பாருங்க, ஒருவரை பின்பற்றுவதாக இருந்தா அந்த வாழ்க்கை உரசல் தகுதி இருக்கான்னு பாக்கணும். நமக்கு நடக்க முடியுதோ முடியலையோ, இந்த மாமனித தவிர எவனுக்கு தகுதி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம்.
சுத்தமா, அப்படி பரிசுத்தமா. அது கஜானாவோட குவிஞ்சு கிடக்கிற நேரத்தில் அது மாத்திரம் இல்ல. ஒரு தடவை, அதாவது எந்த அளவுக்கு உள்ள நிலைமைன்னு பாருங்க. அரசுடைய அந்த பைத்துல் மால்ல காசு இருந்து மறந்தும் கூட தன்னுடைய குடும்பத்தினர் அதை கை வச்சிடக்கூடாது என்பதுல அவங்க காட்டின அக்கறையை பாருங்க. ஒரு முறை அசர் தொழுகை உக்பாபி நாமீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரில இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். அசர் தொழுகையை நடத்துறாங்க. பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாங்கன்னா சலாம் கொடுத்த உடனே எந்திரிச்சு ஓட மாட்டாங்க. இந்த கூட்டுக்கு வாங்குறது வேண்டிய ஒண்ணு இல்லையே தவிர நிறைய திக்ர்கள் தஸ்பீஹ்கள் ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்னு ஓதிட்டு அப்புறம் எல்லா இடத்துல என்னென்னலாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கறது உங்களுடைய வழக்கம். கேட்கறதெல்லாம் கேட்பாங்க. சலாம் கொடுத்து வேக வேகமா ஓட மாட்டாங்க. ஒரு நாள் அசர் தொழுகிறாங்க, தொழுதுன்னு உள்ள ஓடுறாங்க. ஏத்தாப்புல தானே வீடு என்பது பள்ளிவாசல் ஏத்தாப்புல தானே இருக்குது. தொழுது முடிச்ச உடனே உட்காரவங்க வேகமா ஓடுறாங்க. அந்த விரைவை பார்த்துட்டு நாங்க என்னவோ ஏதோன்னு பதறவங்கிறாங்க. அவ்வளவு வேகமா எல்லாம் கொடுத்த உடனே மொத்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹிங்கும் போது எதிர்த்து ஓடுறாங்க. அவ்வளவு வேகமா ஓடுறாங்க. ஓடிட்டு கொஞ்ச நேரம் நின்று வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு வெள்ளி கட்டி ஒண்ணு ஜகாத்த பைத்துல் மாலுக்காக கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை வீட்டுல வச்சுட்டேன். நான் வீட்டுக்குள்ள வச்சுட்டேன். அதை வீட்டுல வச்சதை வீட்டுல அங்க வச்ச நிலையில நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா என்னுடைய பொருள் நினைச்சு அவங்க செலவு பண்ணுறாங்க. வீட்டுல சொல்லிவிடணும், மூத்த எந்த நேரமும் வந்துடலாம். அப்ப வீட்டுல உள்ள நான் சொல்லாம மூத்தா போயிட்டு வைங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு வெள்ளி கட்டி வச்சிருக்காங்க எடுத்து அதை ஆயிஷா நாயை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அதுக்காக உள்ள போய் இந்த வெள்ளி கட்டிய பங்கிட்டு கொடுக்கறது உள்ளது, நமக்கு உள்ளது இல்ல, இந்த சொல்லிட்டு வர்றாங்க. சொல்லி அந்த நேரம் கூட மனித வாழ்க்கை உறுதி இல்லைங்கிற நம்பிக்கையும் பாருங்க. அதை இதை கூட 10 கழிச்சு சொல்லலாம். தொழுகை உங்களை தடுத்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. வெள்ளி கட்டியை கொண்டாந்து வந்தாங்க. அதை பைத்துல் மால்ல வைக்காம பள்ளிவாசல கொண்டாந்து வைக்காம வீட்டுக்குள்ள வச்சுட்டோம். பேச்சுவாக்கில் வாங்கி வச்சுட்டாங்க. வீட்டுல பைத்துல் மால் பொருளை வைக்க மாட்டாங்கன்னு விளங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் பைத்துல் மாலுக்கு ஜகாத்துக்கு வரக்கூடிய பொருளை வீட்டுல வைக்க மாட்டாங்க. வேற எங்க வைப்பாங்க? அதே பள்ளியில் அதுக்கு ஒரு கஜானா ஒன்று இருக்கு. அபூ ஹுரைரா அதுக்கு கீப்பர், அதை கண்காணிக்கக்கூடியவர், செக்யூரிட்டி அவரை போட்டு வச்சிருப்பாங்க. சதகத்துல் ஃபித்ர்ல இருந்து எல்லா சதகம் அது ஒரு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதான் எல்லாம் போய் சேரும். இவருடைய கண்காணிப்புல, அபூ ஹுரைராவுடைய கண்காணிப்புல அது இருக்கும். ஏதோ வீட்டுல மறந்து வச்சுட்டாங்க, ஏதோ கொடுத்திருப்பாங்க, கையில வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கலாம், அது வீட்டுல இருக்கும்போது ஒருத்தர் கொடுத்திருக்கலாம், எப்படியே வீட்டுல வச்சுட்டாங்க. நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வெள்ளி கட்டிய ஒண்ணு வச்சுட்டேன் வீட்டுல, யாவும் வந்துச்சு. எப்படா சலாம் கொடுப்போம்னு காத்துக்கிட்டு இருந்துட்டு சலாம் கொடுத்தவங்க நான் உள்ள ஓடி போய் நமக்கு உள்ளது இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இது நமக்கு என்னுடைய காசு இல்ல, இது ஏழைகளுக்கு உள்ள ஜக்காத்து பணம், ஜக்காத்துல உள்ளது. இதை சொல்லி விநியோகிச்சுட்டு வரல, விநியோகிக்க முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்து வர்றாங்க, கிட்ட விநியோகிக்கணும். வீட்டுக்குள்ள இருந்து போய் உள்ளதான் போயிட்டு வெளியே வந்துடுறாங்க. அமராண்டு தான் வருது. தக்சீம் பண்ண சொல்லி, பங்கு வைக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டு வந்திருக்காங்க. அப்ப இது என்ன வாழ்க்கைன்னு பாருங்க. இருக்குது யாருக்கு தெரியுங்கிற வெள்ளி கட்டி கொடுத்தாலும் கொடுத்த கணக்காட்டு யாராரு கொடுத்த எவனாச்சும் கேட்பான். அந்த காலத்துல யாராச்சும் வந்துகிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட அன்னைக்கு வெள்ளி கட்டி கொடுத்தா வலிக்கலாமே, அது என்ன பண்ணீங்க யாராவது கேட்பாங்களா? கேட்கிற அளவுக்கு அந்த மாமனிதரை அவங்க வச்சிருந்தாங்க. யாரும் கேட்க போறது இல்ல. அவங்க தனக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட இறை தூதருக்கு இதெல்லாம் ப்ரூஃப். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்கறாங்கல்ல, இதுதான் ப்ரூஃப். அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறதுக்கு ப்ரூஃப் வாழ்ந்து காட்டினதான் ப்ரூஃப், வேற எதுவும் ப்ரூஃப் இல்ல. காண குலுக்குல் குர்ஆன், குர்ஆன் தான் வாழ்க்கையா இருந்துச்சுன்னாங்க ஆயிஷா நாயகி. எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைன்னா வாழ்க்கை குர்ஆன் தான் வாழ்க்கை. என்ன இருக்கா இல்ல வாழ்ந்து காட்டினாங்க, செயல் விடவும் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். நேர்மை, நியாயம், அமானிதம் அப்படின்னு குர்ஆன்ல கட்டளையிட்டு இருக்கா, வாழ்ந்து காட்டினாங்க. நேர்மையா எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு வரைக்கும் நேர்மையா இருக்கணும்னு காட்டினாங்க. அப்ப இதுல விளங்கிக்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா போகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அந்த இது இருக்கு பாருங்க, போர்ல இருந்து கிடைக்கக்கூடிய கனிமத்து இருக்குல்ல, போர்ல இருந்து அதுல அவங்களுக்கு ஒரு இடம் ஒண்ணு, ஒரு நிலம் ஒண்ணு கிடைச்சிருந்துச்சு. ஒரு நிலம் ஊருக்கு வெளியில எல்லாரும் பங்கு வைப்பாங்கல்ல, பங்கு வைக்கும் பொழுது உனக்கு 5 சென்ட், உனக்கு ஒரு ஊரே அப்படியே வெற்றி சொல்றாங்க. அந்த ஊர்ல உள்ள புறம்போக்கு பூரா கவர்மெண்ட் தானே சேரும். ஒரு ஊரை வெற்றி கொண்டாங்கன்னு சொன்னா ஊர்ல தனிப்பட்ட முறையில் ஒருத்தனுக்கு அவனுக்கு சேர்ந்துரு, மீதி உள்ள புறம்போக்கு பூரா அரசாங்கத்துக்கு தானே சேரும். எந்த நாட்டிலையும் அதானே.
இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே பட்டா போடாத எல்லா நிலமும் யாருக்கு சேரும்? கவர்மெண்ட்டுக்கு தான் சேரும். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, தமக்கு கொஞ்சம் அந்த நிலத்தை எல்லாருக்கும் போட்ட மாதிரி, எல்லாருக்கும் 6 ஏக்கர் 6 ஏக்கர் எவ்வளவுன்னு சொல்ல தோட்டம்னு சொல்லி வருது, ஒரு பெரிய இடம் இருந்திருக்கு, அதை வச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் வர்றாங்க ஜனாதிபதிட்ட. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வந்து, ஜனாதிபதி அவர்களே, இந்த மாதிரி அத்தாவுக்கு இந்த நிலம் ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க எங்கள்கிட்ட தந்துருங்க, எங்க ஊர்ல தானே எங்க அத்தா தானே வச்சிருந்தாங்க, அதை எங்கள்கிட்ட தந்துருங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் கேட்கிறாங்க. உடனே அபூபக்கர் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் கேட்கிறாங்க. அபூபக்கர் என்ன சொல்றாங்க, தரவே மாட்டேன். ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதான் செய்வேன். நம்ம ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்துன்னு சொல்லி அவருக்கு மீறுவதெல்லாம் முஹப்பத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்துக்கு என்ன அளவுகளு மீளாது விளாமா, ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா சொல்லல, முஹப்பத்து காட்டுறேன். முஹப்பத்து காட்டுறதுக்கு இவங்க வச்சுக்கிற அளவுகள் என்ன, அவங்க கட்டளை எல்லாம் மீறுவது முஹப்பத்து. தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் மீளாதுல கொண்டாடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றவன் அவங்க கட்டளையை மீறான், தண்ணி அடிக்கிறான், இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாவான். ஊர்வலம் போயிட்டு இருக்கும் போது 3 தொழுகையில வாங்க சொல்லுவான். இந்த காலம் இந்த காலம் விட்டு போயிட்டே இருக்கும் ஊர்வலம். ரசூலுல்லாஹ் புகழ்றான், மீளாதுல கொண்டாடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் கேட்கிறாங்க, நம்மளா தானே பண்ணிருப்போம், மகள்ல கேட்கிறாங்க, கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அது நல்ல முஹப்பத் வைக்கிற அளவுகோல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செஞ்சு காட்டுறது முஹப்பத். என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க மகள் கேட்கறீங்க, உங்க அத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா, மா தரக்குனாஹு சதகா, நாங்கள் நபிமார்கள் ஆகிய நாங்கள் சொத்துக்களுக்கு யாரையும் வாரிசாக்க மாட்டோம், எங்க சொத்துக்கு வாரிசுக்கு சேராது, எங்களுக்கு ஏதாவது விட்டுட்டு போனோமையானால் மா தரக்குனாஹு சதகா, நாங்கள் மௌத்தாகும் போது எதை விட்டுட்டு போறோமோ அது சதகா, எல்லா முஸ்லீம்களுக்கும் பொதுவானது. இந்த ஒரு நிலத்தை தான் விட்டுட்டு போனாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனதும் போது மா தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முகத்திஹி திர்ஹமன் வலா தீனாரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது சொத்தாக விட்டுட்டு போனாங்களே, வெள்ளிக்காசை விட்டு போகவில்லை, தங்கக்காசை விட்டுட்டு போகவில்லை, ஒல அபுடன் ஆண் அடிமைகளை விட்டுட்டு செல்லவில்லை, ஒல அமத்தன் பெண் அடிமைகளை விட்டுட்டு செல்லவில்லை, ஒலா செய்யன் வேற எதையும் விட்டுட்டு செல்லவில்லை. அவங்க விட்டுட்டு போன சொத்து என்னன்னு கேட்டா, இல்லா பகலத்தகுல் பைலா, வெள்ளை வெளையர் என்று ஒரு கோவேறு கழுதை வச்சிருந்தாங்க சவாரி செய்வதற்கு, அவங்களுக்கு சொந்தமானது. அது ஒண்ணு ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து உள்ளது. மௌத்தாகும் போது அவங்களுக்கு இருந்த சொத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது விட்டுட்டு போன சொத்து இருக்குல்ல, இல்லா பகலத்தகுல் பைலா, வெள்ளை வெளையர் என்று அழகான கலர்ல ஒரு கோவேறு கழுதை வச்சிருந்தாங்க. சவாரிக்கெல்லாம் அது உதவும். கோவேறு கழுதுனா குதிரைக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஓ சலாஹு, அவங்களுடைய ஆயுதங்களை விட்டுட்டு போனாங்க. அதுல சோத்துக்கு இல்லாட்டா கூட சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு வேணும். அது களத்துல இறங்கி ஆர்டர் போடக்கூடிய ரசூலுல்லாஹ் இல்லையே, முதல் ஆளா நின்று களத்துல இறங்கி யுத்தம் செய்யக்கூடிய தலைவர் அல்லவா, ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க, ஊருக்கு சட்டை வாழு கேடு அதெல்லாம் கரெக்டா வச்சுப்பாங்க. இங்க சாப்பாடு படுக்க ஒண்ணும் இருக்காது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உயிர் அர்ப்பணிக்கிறது வேண்டிய சாமான்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அர்ப்பணிக்கிறது, சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு தேவையானதெல்லாம் அது கரெக்டா இருக்கு, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அப்ப அந்த குதிரை கூட அதுக்கு தான் வச்சிருந்தாங்க. எங்க சவாரி செஞ்சு வியாபாரம் போய் கூட இருந்தது குதிரை, எதிரி குதிரைங்கிற அந்த குதிரை இருந்தா கோவேறு கழுதை. கோவேறு கழுதையை நான் குதிரைன்னு சொல்ற காரணம் என்ன, அன்னைக்கு நான் சொல்லிட்டேன், நம்ம நாட்டு குதிரையே அந்த நாட்டு கோவேறு கழுதைக்கு வச்சுக்கலாம். நம்ம நாட்டு குதிரைங்கிறாங்களே அதான் அந்த நாட்டு கோவேறு கழுதை. குதிரை அதோட நல்லா இருக்கும். அரபு நாட்டு குதிரை அதுக்கே ஃபேமஸ் ஆனது. ஒரு குதிரை, ஆயுதங்கள், அருளஞ்சு அழகா சதக்கா, கொஞ்சம் நிலம், அந்த நிலம் தான் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனது 3, வேற எதுவும் அவங்க விட்டுட்டு போகல. என்னென்ன விட்டு போயிருக்காங்க, ஒன்னு கொஞ்சம் நிலம், இன்னொன்னு ஆயுதங்கள், வாழு கேடை, ஆயுதம் மொட்டையா வருது எல்லாமே இருந்திருக்கலாம். இன்னொன்னு ஒரு வெள்ள கோவேறு கழுதை. இதுல குதிரை பத்தி பிரச்சனை இல்ல, அது பாத்தனாய் குதிரை என்னத்துக்கு, அது ஆயுதத்தை வாங்கி என்ன பண்ண போறாங்க, எதை கேட்டு வர்றாங்க, நிலம் யூஸ் ஆகும்ல அதை எங்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன நிலத்தை உங்களுக்கு தரமாட்டேன், மா தரக்குனாஹு சதகா, நாங்க விட்டுட்டு போ, அதாவது இருக்கிற ஜக்காத்தையும் செஞ்சாம தனக்கு சொந்தமானதையும் ஜக்காத் ஆகிட்டு போறாங்க.
எந்த பைசாவையும் இந்த மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாரிசுகளை ஓகோன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. வரக்கூடாதான். வாரிசுக்கு ஒரு பைசாவை வச்சுட்டு போகாத ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு. வாரிசுக்குன்னு சொல்லி புள்ளைக்கிண்டு, அண்ணனுக்கு, தம்பிக்கு தான் சேர்க்கலாம். மனுஷன் பொண்டாட்டிக்கு இப்படிதான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். எந்த அதை பத்தியே கவலைப்படல. நீ உனக்குள்ள அல்லாஹ் தருவான் வச்சுக்க, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அந்த பரிசுத்தத்தை நிரூபிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்த வந்து கேட்டு வரும்போது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனாலேயே பாத்திமா நாயகி வந்து அபூபக்கர் பேசாம இருந்துட்டாங்க. ஹதீஸ்ல அப்படியே வருது. கடைசி மூத்தா வரைக்கும் பேசல. 6 மாசத்துல மூத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாசத்துக்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூத்தா வராங்க. மூத்தா போன உடனே கேட்டுறாங்கன்னு விளங்குது. கொடுக்கல. அதனாலேயே அபூபக்கர் சித்திக்கிட்ட ரசூல் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யல, பேசுறது இல்ல, பேச மாட்டேன்ட்டாங்கிற அளவுக்கு அந்த சஹீஹுல் புகாரில அந்த ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கு. நீ பேசட்டான்னு போ, அவர் அதுக்கு கவலை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் செய்வேன். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் அவங்க நிராகரிச்சு விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் அப்ப வந்து 2 பேர் வர்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூத்தா போயிட்டாங்கல்ல, 2 பேர் வர்றாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் பெரியத்தாவும் வர்றாரு. இன்னொரு பெரியத்தாவுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாரு. பிளஸ் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபூ தாலிபுடைய மகன்ங்கிற வகையில ஒரு சொந்தம், மகளை கட்டின ஒரு மருமகன் இல்லையா வர்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த எங்களுக்கு தந்துருங்களேன், எங்களுக்கு விழுதானே, அதையும் கேட்கறாங்க. அதையே பாத்திமா நாயகிக்கு எதை கொடுக்க மறுத்தாங்களோ அதையவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில வந்து 2 பேரும் கேட்கறாங்க. இப்ப 2 நாங்க சின்னத்தா பெரிய தரத்துல ஒரு மனிதன் இறந்து போயிட்டான்னு சொன்னா அவங்களுடைய சொத்து வந்து புள்ள குட்டிகள் ஆம்பளை இல்லாட்டி யாருக்கு சேரும்? சின்னதா பெரிய அந்த மாதிரி அக்கபாக்களுக்கு தான் சேரும் சட்டப்படி. அதனால எங்களுக்கு தந்துருங்கன்னு கேட்கறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் விட்டு சென்றது சதக்கா என்று சொன்னார்களே, அது உங்களுக்கு தெரியுமா? ஒரே தெரியும். நபிமார்கள் வாரிசா, எங்க சொத்துக்கு யாரும் வாரிசாக முடியாதுன்னு சொன்னாங்களே, அது தெரியுமா? தெரியும். பிறகு என்ன அபூபக்கர் தரமாட்டேன்னு உங்க மனைவிட்ட மறுத்தாங்களே, அது தெரியுமா? அலிகள் கேட்கிறாங்க. அபூபக்கர் இல்லாதவர்கள்ட்டயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் போய் கேட்கும் பொழுது தர முடியாதுன்னு மறுத்தாங்களே, அது தெரியுமா? தெரியும். தெரியும்ல, அதே கேட்கறீங்க. தரமாட்டேன். வேணா ஒரு கண்டிஷனோட தருவேன். என்ன கண்டிஷன்? அந்த இடத்தை நிர்வாகம் பண்ற குத்தகைக்கு ஒரு ஆள் விடுவோம்ல, அது மாதிரி தர்றேன். அதுல வேலை செய்யறதுக்கு நீங்க சாப்பிட்டுக்குங்க. யாச்சா ஒரு ஆட்டை கொடுத்து பயிர் செய்யறதுக்கு கொடுக்கணும்ல, அதுக்கு வேணா ஒரு முன்னுரிமை ஒருத்தர் சொத்து தர மாட்டேன். இந்த கண்டிஷனுக்கு ஒப்புக்கொண்டீர்களேயானால் அது விவசாயம் பண்ற பாத்தியதையே தருவேன். ஏன்னா அவன் உமர்ல போய் விவசாயம் பண்ண முடியும். இவங்க யார்ட்டையாவது கொடுத்தா பண்ணணும். யார்கிட்டயோ கொடுத்து பண்றது வேண்டாம், உங்களை கொடுத்து பண்ண சொல்லுவேன். நீங்க விவசாயம் பண்ணிக்கிறீங்க. அதுல கிடைக்கிறதுல மற்ற விவசாயம் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு எவ்வளவு எல்லாரும் தர்றாங்களோ அந்த மாதிரி கணக்கு போய் எடுத்துக்கிறீங்க. அதுதான் தர முடியுமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன சொந்தக்காரங்களை கூட இப்படி விட்டுட்டு போன ஒரு தலைவரை பார்த்திருக்கீங்களா? எல்லா ஊழல் எல்லா அளவுக்கு என்னங்க காரணம்? பாரிசு நல்லா இருக்குங்கிறது காரணம். அவன் திங்கிறதுக்கு ஒருத்தன் கேட்கறான். ஒருத்தன் தான் திங்கிறதுக்கு ஒரு 20,000 ரூபாய் இருந்தா ஒருத்தன் பத்தாத வாழ்க்கை போறான். 1 லட்சம் ரூபாய் இருந்தா அவன் மட்டும் நீங்க தாராளமா போதும். அவன் 50 லட்சம் கோடி எதுக்கு சம்பாதிக்கிறான்? பிள்ளைகளுக்கு தான். பிள்ளை வாரிசு சொந்தம் நமக்கு பிறகு தந்தை சந்ததியா அதுதான் சம்பாதிக்கிறான். அதை பத்தி நினைச்சு பார்க்கலையே, அதை பத்தி கவலைப்படலையேங்க. அப்ப அரசு பணத்துல இருந்தும் எடுக்க மாட்டேங்கிறாரு. தனக்கு கிடைச்சது இருக்கும்ல, அதுவும் சதக்கா. மாத்திரக்கனாக சதக்கா, விட்டதெல்லாம் சதக்காதான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் அப்படி விட்டுட்டு போயிருக்கிறாங்களே. இவங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? யோசிச்சு பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த வரைக்கும் அவங்க மனைவி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ஏதாவது கொடுத்துருவாங்க. நமக்கு அவங்க தானே கொடுக்கணும், செலவு அவங்க தானே கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அவங்களுக்கு யாரு கொடுக்கிறது? மரணித்த பிறகு கொண்டாட்டிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யார் சோறு கொடுப்பா? கஷ்டப்படுறாங்க. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு எல்லா மனைவியரும் ஒன்னா சேர்ந்து, எல்லா இருக்கிற மனைவியெல்லாம் ஒன்னா சேர்ந்து, நீங்க போய் அபூபக்கர் கொஞ்சம் பேசுங்க, நாங்க கஷ்டப்படுறோம்ல, நாங்க எப்படி இது பண்றது? அபூபக்கர் தான் ஜனாதிபதியா இருக்காரு, அரசாங்கத்தில் நிறைய பணம் இருக்குல்ல, போய் கேட்டு எங்களுக்கு மாசம் மாசம் ஒரு தொகையை வாங்கி தர ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மூமின்களுடைய தாய்மார்கள், உம்மஹாத்துல் மூமினீன், அனைத்து மூமின்களுக்கும் அன்னையர்களாக திகழக்கூடிய அந்த தாய்மார்கள்
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தூதராக அனுப்புறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறதுக்காக வேண்டி. அங்கிருந்த எதிர்ப்பு குரல் கிளம்புது. ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி அவங்க அத்தாவுக்கு தகவல் பாஸ் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போனது சதக்கான்னு சொல்லிட்டாங்க. நபிமார்களுக்கு வாரிசு இல்லை. அந்த அடிப்படையில் கேட்கறது இஸ்லாத்துக்கு விரோதமான காரியம், கொடுக்காதீங்கிறாங்க. தனக்கும் கிடைக்கும், தானும் ஒரு மனைவி தானே, கொடுக்காதீங்கன்னு சொல்லி விடுறாங்க. ஆயிஷா நாயகி கொடுக்கப்படல. ஜகாத்து உங்களுக்கு ஹராமாச்சு. பைத்துல் மால்ல உள்ள ஜகாத்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ஹராம். எதை கேட்கறீங்க? அப்ப யாராவது அவங்க குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பொறுப்பேற்றுக் கொண்டாதான். ஆயிஷா நாயகி அவங்க அத்தா பொறுப்பேற்றுக்கணும், ஹப்சா நாயகி அவங்க அத்தா இவரு பொறுப்பேற்றுக்கணும். அது மாதிரி எந்தெந்த மனைவிமார்கள் இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் அவங்களுடைய அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ அத்தாவோ யாரு இருந்தாங்களோ அவங்க பொறுப்பேற்றுக் கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அன்பளிப்பாக யாராவது தெரிஞ்சவங்க கொடுத்தா வாங்கிட்டு வந்துக்கிறணும். இல்லைன்னா உழைச்சி வேலை பார்த்து கை வேலை பார்த்து ஏதாவது சாப்பிட்டுக்கணும். இங்க அரசு பணத்துல இருந்து கேட்காதீங்க, கொடுக்கலங்க. அப்ப மதிக்காமையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவிமார்களை தாயாக மதிக்கிறாங்க. ஒரு கலிபாக்கணும் அபூபக்கர் அப்படி மதிக்கிறாங்க. அது தனி சட்டம், தனி. அதுல எல்லாம் அந்த விட்டு கொடுக்க விளையாட்டே கிடையாது, எந்த பாரபட்சமும் கிடையாதுன்னு சொல்லி இந்த காசு கொஞ்சம் கூட அவங்க அசைக்கிற பத்தியலா எதுல மனுஷன் விழுந்துருவானோ அதுல ஜெயிக்காங்க. நேற்று இன்னைக்கு சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனும் எதுல விழுவான்னா அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. என்னதான் பரிசுத்தத்தை பேசட்டுமே, 100 ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டேன் ஒருத்தருக்கு சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட் இல்லாத ஆளு ஒரு ஆபீசரை பத்தி ஒரு அதிகாரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 200 சில்லறையே வாங்க மாட்டான்னு அர்த்தம். நீ அப்படி கரெக்டா ஒண்ணு கொண்டு வா, அவனுக்குரிய வேலை ஒண்ணு எவன் கொடுக்கலன்னு அர்த்தம். இது ஒரு பெருமைக்காக சிலர் வாங்காம இருப்பான். அவனுடைய நல்ல பேர் இருக்கிறதுக்காக வேண்டி அவன்கிட்ட அப்படி 1000 ரூபாய் கட்டு ஒண்ணு கொண்டே கொடுத்தா 1000 ரூபாய் பட போறானே, 1 லட்சம் ரூபாய் ஆயிட்டா 1000 ரூபாய் கட்ட வச்சு என்னையா சொல்றீங்கன்னு கேளுங்க. வேலை உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரல, அதனால வேலை போகல. வேலை போகாதவனு கிடையாதுங்க, வேலை கொடுக்கல. சிலர் 100க்கு வேலை போயிருவான், சிலர் 500க்கு வேலை போயிருவான், 1000க்கு வேலை போயிருவான். யார விலைக்கிறாங்கன்னு வாங்க முடியாதா? பிரதமர் வாங்கி காட்டுமா? கொடுக்க வேண்டியதை கிளீன் நினைச்சு கொடுத்தான்னா மாதிரி இந்தியாவை கூட வச்சுட்டு போயிருவான். அதுல எந்த ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும், யாரும் விற்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. விலையே போகாம கடைசி வரைக்கும் இப்படி எந்தெல்லாம் காசுங்கிற ஆசை மட்டும் விலை போவான். எந்த மனுஷன் விலை போறாங்க அதுல ஒரு லைக் இருந்தா தானே. இது ஒரு குப்பை சாக்கடையை விட கேவலமாக இந்த கேடு கட்ட வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தவ வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான வாழ்க்கை. அப்ப ஒரு மனிதனை நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் வரலாறு தெரியறது முக்கியம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தான் நம்பணும், விளங்கி நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் தான் எப்படி நம்பணும்னா, ஏதோ எங்க அத்தா சொன்னாங்கன்னு நம்ப கூடாது, விளங்கி நம்பணும். அல்லாஹ்வுடைய உரசி பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் தான். காசு இவரை அசைக்க முடியல. காசு மட்டும்தானா ஒரு மனிதனை உரசி பார்க்கறதுக்கு அளவுகோல்? வேற வேற அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோல் எல்லாம் உரசி பார்த்தா எப்படி தேடுறாங்க? அதை சில நாளைக்கு பார்ப்போம். காசுன்னா எல்லாத்தையும், காசுங்கிறது எல்லா செல்வத்தையும் நான் சொல்றேன். ஆடை, உணவு, தங்குற இடம், மற்ற வசதிகள், போக்குவரத்து, பாத்திரங்கள், பண்டங்கள், வீட்டு உபயோக சாதனங்கள் எல்லாம் அந்த காசுக்குள்ள அடங்கியிருக்கு. அதெல்லாம் அவங்கள அசைக்க முடியவில்லை. ஒரு நாள் 2 நாள் இல்ல, காலமெல்லாம் இப்படி வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்து மனுஷனை கெடுக்கக்கூடிய வேற சில சைத்தான்கள் இருக்கு, உரசி பார்க்கிறது. அவைகள்லாம் கண்ணு முன்னாடி வரும்போது